அல்லேலூயா அல்லேலூயா. அவர் பாதரட்சி வாரி அடுத்திருக்கிறார். பாத்திரல்ல நான் சிறியனோ அவர் பெருஞ்சார். ஆண்டவர் சொன்னார், சிறியில் பிறந்த யோவானை போல இந்த பூமியில ஒருவரும் இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நான் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார்கள். கரிமான தேவர்களே, அல்லேலூயா அல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். டைம் நிறைய ஆச்சு, நான் சுருக்கிட. முழங்கால் படித்து ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, முழங்கால் படித்ததாக அவன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு. பயப்படாத, நீயும் அந்த சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, என்ன வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் எப்படி ஜெபிச்சானோ அதே ஜெபம் பண்ணினான். எப்படி? முழங்கால் படித்து. அல்லேலூயா. முழங்கால் படித்து. அல்லேலூயா. உன் பணத்தினால நீ சாதிக்காதது, உன் பதவியினால சாதிக்காதது, உன் குலப்பெருமையினால சாதிக்காத, முழங்காலிலே சாதிக்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அறிவான தேவப்பிள்ளையே, முழங்கால் படித்து ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் ஜெபம் பண்ணினான். வேதம் சொல்லுது, பிரியமானவனே, அவன் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே கர்த்தரை வெளிப்பட்டது. எனக்கு அறிவான தேவப்பிள்ளையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், எனக்காக நீங்க அழகப்பா, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க. ரட்சிக்கப்படாத கணவன் மனைவிக்காக அழு, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக அழணும். ஏன்? நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வந்து சேரப்படாது. உங்க குடும்பம் முழுதுமா, உன் சந்ததி முழுதுமா, இந்த தேசம் முழுதுமா தேவ சமூகத்துக்கு வரணும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நான் என்ன பண்ணீங்க? முழங்கால் படிட்டு ஜெபிக்கணும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரியில் ஜெபித்தார், வனாந்தரத்தில் ஜெபித்தார். அல்லேலூயா. அப்போ அவரே ஜெபம் தேவைப்படுறாங்க, நீங்களும் நானும். அல்லேலூயா. மனுஷன் அவர் இடத்திற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறவர் அவன் ஏமாத்துறங்க, நாம ஏமாத்துறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. முதலே பாஸ்டர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அவனை தாழ்த்தி என்ன பண்ணோம்? கொண்டாடுவதற்கு விலக்கி என்ன பண்ணோம்? அவரை நோக்கி வேண்டுதல் செய்யணும். அப்போது உங்க தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். உங்க குடும்பத்துக்கு சேமம் வேணுமா? தனிப்பட்ட வாழ்க்கையில் சேமம் வேணுமா? உங்க தேசத்துல சேமம் வேணுமா? உங்க தேசத்தில் ஆசீர்வாதமா? உங்க குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணுமா? அருமையான தேவப்பிள்ளையே, அதிகாலையில் எழுந்து முழங்கால் படிட்டு ஜெபி. ஜெபம் மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்றம். ஜெபதான் எழுப்புதலை கொண்டு வரும். ஜெபதான் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு தீர்வு. ஒன்றே ஒன்று, ஜெபம். ஆதி பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்களை முட்டி போய் பாருங்க, அப்படி குறிச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்? ஜெபத்தினால்தான் சாதிக்கிறாங்க. ஜெபத்தினால்தான் அநேக பிள்ளைகளை சபைக்குள்ள கொண்டு வந்தாங்க. அருமையான தேவப்பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையில் ஜெபித்தார், வனாந்தரத்தில் சென்ற மத்தியானத்தில் ஜெபிச்சார். தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருக்கு வேலையா இருந்துச்சு. நீங்களும் நானும் ஜெபவீரர்களாய் மாறணும், ஜெபவீரர்களையே மாறணும். அப்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தில் என்று. அப்போ
நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம். ஜெப மாறணும். அப்பதான் தேசம் அமைதியா இருக்கணும். அப்பதான் கல்லுக்கடை மூடுவாங்க, சாராயக்கடை மூடுவாங்க, சினிமா தியேட்டர் மூடக்கூடாது. நீ வேலை பார்க்கல, பெங்களூரும் சரி சென்னையிலும் சரி அநேக சினிமா தியேட்டர் மூடியாச்சு. அப்ப தேசத்துல கல்லுக்கடை சாராயக்கடை மூடினாங்க, அது வந்து கைட்டா இருக்குது, நம்ம முழங்கால் தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி முழங்கால் படிக்கு நான் தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது கடைசி நேரத்தில் பாருங்க, ஸ்தேவான் என்ன பண்ணா, பிதாவை இவங்கள மன்னிச்சு முழங்கால் படி செபிச்சாங்க, மரண தருண செபிச்சா. அப்பதான் சவுல் என்ற வாலிபன் ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டா இல்லையா? உண்மைதானே? அப்போ நீங்கள் நான் முழங்கால் படித்து ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்ற கைமான தேவர்களே. கடைசியாக வாசிக்க தானியேல் 6ஆம் அதிகாரம் 22-23. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தூதரை அனுப்பி யார் சொல்ல? தேவன் பேர்ல விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தின் பேர்ல, நண்பனின் பேர்ல, மனைவி பேர்ல, கணவன் பேர்ல விசுவாசம் வச்சானா? இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. தான் பதவி மேல விசுவாசம் வச்சானா? பணத்து மேல விசுவாசம் வைத்தானா? இல்லவே இல்லை. வேறு சொல்றது, அவன் தேவன் பேர்ல விசுவாசம் வைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வானத்தில் புரிந்த சகல அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனே, விசுவாசத்தினால்தான் சிங்கத்தின் வாய. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொன்னாரு, மனுஷகுமாரன் வருவது விசுவாசத்தை காண்பார்கள். ஏன் விசுவாசிக்கணும்? ஏன் விசுவாசிக்கணும்? அருமையான தேவனே, ஒரே பேரான குமாரன் விசுவாசத்தை எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் எடுப்பது இவ்வளவா என்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே பேரான குமாரன் விசுவாசத்தால நித்திய ஜீவன். அதான் சொன்னாரு, தேவன் பேர்ல விசுவாசமா இருந்தபடினாலே ஒரு சேதமும் இல்லை. அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் இல்லை அணுகாது. வாரம் கூடத்தை அணுகாது. ஏன்னா தேவன் இந்த உலகத்தில் இருப்பவர்களும் நம்மளுக்கு இயேசு பெரியவர். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். 338 கோடி தேவர்களிலும் ஒரு மகாதேவன் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்தபடினாலே ஒரு சேதமும் இல்லை. அல்லேலூயா, ஒரு சேதமும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் உள்ள ஜாடை என்னங்க? ஏன்னா சிங்கத்தின் வாயி கட்டப்பட்டது. 3 பேர் தூங்கல. யாரா தூங்கல? ராஜா தூங்கல, பரிசுத்தாவில தூங்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் தூங்கலாங்க. தானியேல் நிம்மதியா தூங்கினான். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனே, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் பேரில் விசுவாசமாக இருக்குமானால் கடைசியா யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-3. யோவான் 14:1-3. யோவான் 14:1-3. உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு
அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பேரில் உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, விசுவாசத்தை கொண்ட கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பு கடைசி வரை நிலைநின்று நீ ரட்சிக்கப்படுவாயானால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் சொன்னாரு, இதோ போய் உனக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன், ஆயத்தம் பண்ணிட்டு நான் திரும்ப வந்து என்ன பண்ணுவேன், சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. ஆனா சொன்னேன், தேவன் பேரிலே விசுவாசம், தேவன் பேரிலே விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் தேவனோடு கூட இருப்பாய். அந்த விசுவாசம் உனக்குள் இருந்தால் நித்திய ஜீவனை நீ பெற்றுக் கொள்வாய். அந்த விசுவாசம் உனக்குள் இருந்தால் நீ பிழைப்பாய். தயவுசெய்து எல்லாமே எழுந்திருப்போமா, தயவுசெய்து எல்லாம் எழுந்திருப்போமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோமையா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே உயிர்ப்பிக்க வேண்டும் தேவா. முன்மாறியால் அன்று பொருந்தித்தாவியே பின்மாறியால் என்று பொருந்திருவே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தினாலே உயிர்ப்பிக்க வேண்டும் தேவா. முன்மாறியால் அன்று பொருந்தித்தாவியே பின்மாறியால் என்று பொருந்திருவே. தானியேலை போல உண்மையுள்ள உக்கரக்காரனாய் நீ இருப்பாயானால், உண்மையுள்ள உக்கரக்காரனாய் இருப்பாயானால் உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பரிமாண திருப்பலியை நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கா நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் மாற வேண்டும். எல்லாருக்கும் உண்மையை பேசணும், எல்லா காலத்திலும் உண்மையா இருக்கணும். குடும்பத்தில் உண்மை, சமுதாயத்தில் உண்மை, வேலை ஸ்தலத்தில் உண்மை. அப்படி நீ இருப்பாயானா எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி, அருமையான தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த விசேஷித்த ஆவி உங்களை நிரப்ப போகிறது. வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி அனுப்ப போகிறார், விசேஷித்த ஆவி அனுப்ப போகிறார். உங்களுக்குள்ள பெரிய வெளிச்சத்தை உண்டாக்க போகிறது. எழுதி பிரகாசை உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்னோடு உதித்தது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம், விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஆவி இன்றைக்கு உங்களை நிரப்பி இருக்கிறது. அருமையான தேவப்பிள்ளை, அருமையான தேவப்பிள்ளை, அந்த விசேஷித்த ஆவி பெரிய காரியங்களை செய்யும். அந்த பரிசுத்தமான ஆவி உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே சாட்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில அநேக காரியங்களை செய்வதற்கு அருமையான தேவப்பிள்ளையே. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தானியேல் தேவனை விசுவாசித்தான், ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான், முழங்காலிலே ஜெபித்தான். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, நீங்கள் ஜெப வீரர்களாய் மாறும் பொழுது உங்கள் குடும்பத்திலே சமாதானம், உங்கள் குடும்பத்திலே சந்தோஷம், உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி, உங்கள் குடும்பத்திலே பெருக்கம் உண்டாக அருமையான தேவப்பிள்ளையே, அவரை மாத்திரம் விசுவாசிப்பையானால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார். அவரை மாத்திரம் விசுவாசிப்பையானால் தேவ சமூகத்திலே காணப்படுவார். கர்த்தர் இவரை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, நான் மனமகிழ்ச்சி நாளுக்காக நண்போடு துணிந்து சோதரிக்கிறமையா, தானியேலை போல ஒரு உண்மையுள்ள உக்கரணக்காரனா நாங்கள் மாறணும். தானியேலை போல ஒரு விசேஷ ஆவி எங்களை நிரப்பணும். தானியேலை போல நாங்கள் செபிக்கிறவர்களாய் மாறணும். தானியேலை போல எங்களை அடிமையாக எங்களை தாக்கணும். தானியேலை போல தேவனை மாத்திரம் விசுவாசிக்கணும். அப்பேற்பட்ட விசேஷித்த ஆவி, விசேஷித்த ஜெபம் எங்களுக்குள்ள நிரப்பட்டுமையா. வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே
வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த புதிய ஆண்டிலே பெருகட்டும் பேசும் நாமத்தினால. எங்கள் போதகரை குடும்பத்தை உங்கள் சமூகத்தில் கொண்டு வருகையா இன்னும் அநேக ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நீங்கள் வைத்திருப்பதை நான் நன்றி செலுத்துகிறோம். தீர்க்க ஆசைக்காரன் அவர்களுக்குள்ள ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கணும். அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான நடித்தகப்பன் அபிஷேகத்தின் வல்லமை அண்டவர் நடித்தகப்பன் எங்களுக்குள்ள வரணும். நமக்கு நடித்தகப்பன் எங்கள் போதவை எங்கள் குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார்கள். பெரிய காரியங்கள் செய்கிறார்கள். இயேசு நாமத்தில் ஜெபத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.